இரு கைத்தலம் மேல் வைத்து வணங்கி கண்ணீர் மல்க நடுநா நடுங்க மெய்சிலிர்த்து உணர்ந்து வணங்க வேண்டும் என்றால் நடிகர் திலகத்தை நினைத்தவுடன் முழுக்க முழுக்க நாம் அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறோம். நடிகர் திலகத்தை நினைத்தவுடன் இந்த கதாபாத்திரத்தினுடைய டைமென்ஷனை ஆழப்படுத்திக்கிட்டே போவாங்க, அகலப்படுத்திக்கிட்டே போவாங்க. ஏன்னா எவ்வளவு ஆழப்படுத்தினாலும் அகலப்படுத்தினாலும் அவர் தாங்குவார். கதாபாத்திரம் நடிகர் திலகத்தை ஏற்க தாங்குவா? இதாங்க. தொடர்ந்து குடித்து வந்த அந்த கதாபாத்திரம் இடையில் குடியை விட்டவுடன் மீண்டும் டாக்டரே சொல்றாரு, நான் இதை மதுவா நினைச்சு குடிக்க சொல்லல, மருந்தா நினைச்சு குடிக்க சொல்றேன்றாரு. அப்போ சிவாஜி சொல்ற வசனம், டாக்டர் நடிகர் திலகம் சிவாஜி அல்லவா நடிக்கிறார் என்று புரிந்தவுடன் இந்த பாடலுக்கு குரல் கொடுக்கக்கூடிய டி.எம். சௌந்தரராஜன் அவரும் சிவாஜியாகவே மாறி பாடுகிறார். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் சோகப்பாட்டு தானாங்க. சிவாஜி சோகமாத்தாரங்க நடிக்கிறாரு. இதை பார்த்து நம்ம எங்க தியேட்டரில் கைதட்டுறோம். ஏன்னா அந்த காட்சியில சிவாஜியை தாண்டி நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு, அந்த நடிப்பு என்கின்ற திறமை நம்மை கவ்வி இழுப்பதா. ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன் 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 அதோட பாட்டு கட்டு. இப்ப டிஎம்எஸ் ஐடியா கொடுக்கிறாரு மகாதேவனை பார்த்து, மாமா அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். எதை நோக்கி ஆராய்ச்சி நடத்தினோம்? நடிகர் திலகம் என்று நினைத்த உடனேயே முழுக்க முழுக்க அவரை பற்றி தான் சிந்தனை ஓடுகிறதே ஒழிய அவர் செய்த சாதனைகளை லேசாக தொட்டு விட்டோம். முழுக்க உள்ளே செல்ல முடியவில்லை. காரணம் என்ன? நடிகர் திலகம் எல்லா வகையிலும் முதலில் அவர் நம்மை ஆக்கிரமித்துக் கொள்கிறார் எனும்போது நாம் நடிகர் திலகத்தை பற்றிய அருமை பெருமைகளை, அவரது தனித்துவத்தை, மகத்துவத்தை எங்கிருந்து விளக்குவது? அவரை நினைந்தே நான் சொல்லுவாங்க இல்லையா, சிவபெருமானை வணங்க வேண்டும் என்றால் இரு கைத்தலம் மேல் வைத்து வணங்கி கண்ணீர் மல்க நடுநா நடுங்க மெய்சிலிர்த்து உணர்ந்து வணங்க வேண்டும் என்றால் நடிகர் திலகத்தை நினைத்தவுடன் முழுக்க முழுக்க நாம் அந்த கட்டுப்பாட்டுக்கு வந்து விடுகிறோம். பின்பு அந்த கட்டுப்பாட்டிலிருந்து விலகினால் அல்லவா அவர் செய்த சாதனைகளை நாம் பறந்து காண முடியும். அவரினுடைய உடல் உறுப்புகளினுடைய அங்க லட்சணத்திலேயே நாம் விழுந்து விட்டோம், கிறங்கி விட்டோம், மயங்கி விட்டோம். முழுக்க முழுக்க சுடர் போல நடிப்பு கலையை பிரகாசிக்க பிரம்மதேவன், முழுமையாக பிரம்மதேவன் அவனை அர்ப்பணித்துக் கொண்டு நடிகர் திலகம் என்கின்ற அந்த உடலை, அந்த மா மனிதனின் உடலை அவன் அவதரிக்க வைத்திருக்கிறான். இப்போ வாங்க, இப்போ நடிகர் திலகத்தை நினைத்து உணர்ச்சி வசப்படாம இப்போ கொஞ்சம் அதிலிருந்து விலகி வசந்த மாளிகை என்கின்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தில் நடிகர் திலகம் எப்படி அந்த கதாபாத்திரத்தோடு ஒன்றியிருக்கிறார்? இல்லை, அந்த கதாபாத்திரம் நடிகர் திலகத்தோடு ஒன்றிவிட்டது? இல்லை, இருவரும் இரண்டல்ல ஒன்றென கலந்து. அவங்க சொல்லுவாங்க பக்தியில் துவைதம் அத்வைதம்னு. துவைதம்னா ஒன்றல்ல பல, அத்வைதம்னா அதுக்கு ஆப்போசிட்டு இரண்டல்ல ஒன்று. நடிகர் திலகம் என்றாலே இரண்டல்ல ஒன்று. நடிகர் திலகமும் அவர் ஏற்று நடிக்கின்ற கதாபாத்திரமும் இரண்டல்ல ஒன்று, இரண்டல்ல ஒன்று. அந்த வகையில் வசந்த மாளிகையில் இப்போ நடிகர் திலகத்தை அப்படி கொஞ்சம் விட்டுட்டு அவர் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரத்தை பற்றி மட்டும் கொஞ்சம் பேசுவோம். பாருங்க என்ன கேரக்டருங்க. சிவாஜி கணேசனுக்குத்தான் கதை எழுத போகிறோம்னு இந்த யூனிட் முடிவு பண்ணி, நடிகர் திலகத்திட்ட இன்னொரு சிறப்பு என்னென்னா பாருங்கள், பழையபடியாக அவர்கிட்ட தான் போகுது. நடிகர் திலகத்தினுடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, நடிகர் திலகம் தான் இந்த படத்தில் கதாநாயகன் என்று நினைத்து விட்டால் கதாசிரியர்கள், திரைக்கதை ஆசிரியர்கள், வசனகர்த்தாக்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள் நடிகர் திலகத்தை நினைத்தவுடன் இந்த கதாபாத்திரத்தினுடைய டைமென்ஷனை ஆழப்படுத்திக்கிட்டே போவாங்க, அகலப்படுத்திக்கிட்டே போவாங்க. ஏன்னா எவ்வளவு ஆழப்படுத்தினாலும் அகலப்படுத்தினாலும் அவர் தாங்குவார்.
அவர் தாங்கும் அளவிற்கு இந்த கதாபாத்திரத்தை இவர்கள் ஆழப்படுத்த வேண்டும். கதாபாத்திரம் நடிகர் திலகத்தை ஏற்க தாங்குமா? இதான் கேள்வி. நடிகர் திலகம் எவ்வளவு வேணாலும் தாங்குவார். அப்போ வசந்த மாளிகையில் அந்த கேரக்டரை எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க. அங்கே சிவாஜி கணேசன் நடிக்க போகிறாருன்னு தெரியுது. மிகப்பெரிய செல்வந்த குடும்பம், ஜமீன் குடும்பம். நடிகர் திலகம் அப்படி பார்த்தா உருவத்தால் ஆகும். ஜமீன்தார்னு ஒரு கெட்டப் கொடுத்தாச்சுன்னா சும்மா நடிகர் திலகத்தை அப்படி போட்டு பார்த்து அவர் கால் மேலே கால் போட்டு அப்படி ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தாருன்னா அந்த கெட்டப்பை நினச்சி பாருங்கள். நடிகர் திலகம் ஜமீன்தார் தானே? சரி. ஆனால் அந்த குடும்ப லட்சணம் இந்த நடிகர் திலகம் என்கின்ற மனிதனுக்கு அன்பை பிழிந்து கொடுத்ததா அல்லது இவர் அந்த அன்பை பெற்றுக்கொண்டாரா? வழி இல்லை, வாய்ப்பில்லை. தான் பிறந்த அந்த ஜமீன் குடும்பத்தில் முழுத்த பரிபூர்ண அன்பை பெறுவதற்கில்லை என்கின்ற அந்த பிளாஷ்பேக் கதையினுடைய அஸ்திவாரத்தை புரிந்து கொண்ட ஒரு கதாபாத்திரம். எல்லாம் இருக்கிறது அந்த ஜமீனில். ஆனால் அன்பான பரிபூரணமான உண்மையான அன்பில்லாமல் இந்த பணக்கார இளைஞன் என்கின்ற அந்த கதாபாத்திரம் சின்னதொரை ஆனந்த் ஒரு அனாதையாக ஒரு தனித்த தீவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவர் கெட்டவர் இல்லையா, கெட்ட பழக்கங்கள் உள்ளவராம். இவர் நல்ல மனுஷம்னு புரிஞ்சு அந்த வீட்டு வேலைக்காரன் VS ராகவன் அவர் சிவாஜி மேலே உயிரையே வச்சிருப்பார். சிவாஜி கணேசனும் இவர் நம்ம வேலைக்காரன் தானேன்னு சொல்லி அவமரியாதையெல்லாம் பண்ண மாட்டார். இவர் தேவை பாசம், நேசம், அன்பு. அன்பை கொடுக்கக்கூடியவன், நேசத்தை பாசத்தை கொடுக்கக்கூடியவன் ஒரு வேலைக்காரனாக இருந்தால் கூட அதையும் வாங்கி ரசிக்கிறவர், அவனை மதிக்கிறவர். இவர் கேரக்டர் அது. இப்போ இவருக்கு ஒரு செக்ரட்டரியாக கதாநாயகி வாணிஸ்ரீ உள்ளே வர்றாங்க. இவ்வளவு பெரிய வீட்டில் உனக்கு என்ன வேணாலும் கிடைக்குமே, ஏன் உனக்கு இப்போதைக்கு பர்சனல் செக்ரட்டரி தேவைன்னு அம்மா கேட்டதுக்கு, இல்லை அம்மா 1000 பேர் இருந்தாலும் என் மீது பாசத்தை செலுத்த ஒரு தனியாக ஒரு இதயம் தேவைப்படுது, அதுக்காக எனக்கு ஒரு செக்ரட்டரின்னு அவர் சொல்ல. இந்த கேரக்டர் அன்புக்காக இயங்கக்கூடிய கதாபாத்திரம். கதாநாயகி வடிவில் அந்த கதாநாயகியும் பணிப்பெண்ணாகத்தான் இவருக்கு வருகிறார், பர்சனல் செக்ரட்டரி. ஆனால் அவருக்குள்ளே அன்பு இதயம் இருப்பதை அந்த கதாநாயகி கண்டுகொண்டாரோ இல்லையோ, இந்த நாயகன் கண்டுகொள்கிறான். அந்த 2 பேருக்கும் இடையே காதல். அந்த காதலுக்கு பகை. மீண்டும் அந்த காதல் கைகூடுகிறதா? சூழ்நிலை எப்படி வருகிறது? அது கிளைமேக்ஸ். தான் பிறந்த வீட்டிலேயே அன்பு இல்லாததால் மது பழக்கம் உடைய கதாநாயகன். ஆனால் அங்கு வந்த கதாநாயகி நீங்கள் குடிக்கக்கூடாதுன்னு சொன்னது முழுக்க முழுக்க தன் பணிக்கடமைக்காக இல்லை, இந்த இதயத்தை புரிந்து கொண்ட இதயம் கொண்டவள் என்பதை உணர்ந்த கதாநாயகன். யார் சொன்னாலும் கேட்காத கதாநாயகன் தனக்கு வேலைக்காரியாக, பணிப்பெண்ணாக, பர்சனல் செக்ரட்டரியாக வந்த அந்த கதாநாயகி சொல்வதை கேட்டு அந்த குடியை நிறுத்த தொடர்ந்து குடித்து வந்த அந்த கதாபாத்திரம் இடையில் குடியை விட்டவுடன் சற்று உடல் சூழ்நிலை தளர மீண்டும் டாக்டரே சொல்கிறாரு, மிஸ்டர் ஆனந்த், நீங்கள் குடியை விட்டுட்டீங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் கொஞ்சம் குடிங்க. நான் இதை மதுவாக நினச்சி குடிக்க சொல்லலை, மருந்தாக நினச்சி குடிக்க சொல்கிறேன்றாரு. அப்போ சிவாஜி சொல்கிற வசனம், டாக்டர் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். ஏன்னா அந்த பெண்ணுக்கிட்ட இவர் சத்தியம் பண்ணிட்டார். டாக்டர்கிட்ட இவர் இப்படி ஆணித்தரமாக சொல்கிறத அந்த கதாநாயகி பின்னாடி இருந்து கேட்பது இவருக்கு தெரியாது. குடிக்க மாட்டேன்னா குடிக்க மாட்டேன்ட்டு அவர் வருகின்ற அந்த காட்சியில் வெளியில் வரும்போது அவர் ஆனால் அப்படி இருமி வருவது, ஆனால் பின்னாடி கதாநாயகி நின்று பார்த்து கொண்டிருக்கிறாள் என்று தெரியாமல் அவர் போவது. இப்போ கதாநாயகருடைய நிலைமை இப்படி ஒவ்வொரு காட்சியிலும் சிவாஜி கணேசன் நடிக்கக்கூடிய அந்த சின்னதுரை என்கின்ற ஆனந்த் கேரக்டரை அப்படியே கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், வசனகர்த்தா அப்படி டிசைன் பண்ணி செதுக்கியிருக்காங்க. அதை அப்படி பேட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஓப்பனிங்கில் இந்த படத்தில் நடிகர் திலகத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ஏரோப்ளேனில் ஓ மானிட ஜாதியே அந்த பாட்டில் சிவாஜி கேரக்டரை படத்தினுடைய ஓப்பனிங்கில் இந்த ஒரு பாட்டிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். மனிதர்களே நீங்கள் தேவர்களாகலாம்,
எது வேண்டும், எது இருந்தால் போதும், மங்கையரே நீங்கள் தேவதையாகலாம், மனம் இருந்தால் போதும். கண்ணதாசன் அல்லவா? நடிகர் திலகம்தான் இந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கிறார்கள். உடனே அவர் கொடுக்கிற வார்த்தைகள், நடிகர் திலகம் சிவாஜி அல்லவா நடிக்கிறார் என்று புரிந்தவுடன் இந்த பாடலுக்கு குரல் கொடுக்கக்கூடிய டி.எம். சௌந்தரராஜன் அவரும் சிவாஜியாகவே மாறி பாடுகிறார். கே.வி. மகாதேவன் சிவாஜி நடிக்கிறாரா? இதுக்கு அந்த இந்த சிச்சுவேஷனுக்கு அந்த மெட்டு எப்படிதான் இருக்கணும்? டி.எம். சௌந்தரராஜன், கே.வி. மகாதேவன், கண்ணதாசன் 3 பேரும் இணைந்து கொண்டு ஒரு நடிகர் திலகமாக மாறி இந்த பாடலை சமைத்துக் கொடுக்கிறார்கள். காலையில் சூரியன் உதிக்கின்றது, அது மதுவை கடலிலே குளிக்கின்றது, மாலை வரைக்கு சிவக்கின்றது, என் கண்களும் அதுபோல் இருக்கின்றது. எல்லோரும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. என்ன மேட்ருடா? சிவாஜி கணேசன் நடிக்க போறாருன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு மூளை அப்படி வேலை செய்து அந்த பாட்டை அப்படி கிரியேட் பண்ணி தராங்க. அது சிவாஜி அந்த பாட்டில் தன்னுடைய கேரக்டர் ஓப்பனிங் சீனில் இன்ட்ரோடியூஸ் ஆகுதுங்க. அதை தெரிஞ்சு அந்த சிவாஜி அந்த ஓப்பனிங் ஷாட்லேயே அந்த சீட்டில் இருந்து எந்திரிச்சு மானிட அப்படி சொல்லும் போதே கேரக்டரை ஓப்பனிங் ஷாட்லேயே, அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஷாட்லேயே சிவாஜி ஃபுல்லாக கேரக்டரை உள் வாங்கிட்டார். அந்த காட்சியை நினச்சி பாருங்க. இந்த பாட்டு முடியும், அந்த ஏரோப்ளேனே விபத்துக்குள்ளாக போகிறது மாதிரி அப்படி கவிழுத மாதிரி இருக்கும். அந்த ஏரோப்ளேனுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஐயோ ஆனு மரண ஓலம். ஆனால் அங்கே 2 கேரக்டர் மட்டும் சிரிக்கும். ஒன்று அந்த சின்ன குழந்தை விமானம் விபத்துக்குள்ளாக போகுதுன்னு தெரியாமல் அது சிரிக்கும். இங்கே நடிகர் திலகம் அவரும் சிரிப்பார். இந்த 2, ஏன்னா அவருக்கும் இந்த குழந்தையினுடைய மனநிலையாம் கேரக்டரைசேஷன் அப்படி இறங்கி வர்றது. கதாநாயகியை சந்திப்பது, கதாநாயகியோட இவர் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு கேரக்டர் டயலாக். அதில் வி.எஸ். ராகவன் ஒரு இடம் வராரு. துரை, சிவாஜி படுத்திருக்கார் காலையில், துரை கொஞ்சம் எதிரிங்களேன், ஏண்டா எவ்வளவு குடிச்சிருக்கேன்னு பார்க்க போறியா, ஸ்டெடியாக நிற்கிறேன்னா லம்பி விழுறான்னு பார்க்க போறியா? இல்லை துரை, இன்றைக்கி உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த மாலையை போட போகும்போது சிவாஜி என்கின்ற அந்த கதாநாயகனுடைய கேரக்டரைசேஷன். இவ்வளோ பெரிய வீட்டில் தனக்கு பிறந்த நாள்னு தனக்கே தெரியாது, இவருக்கு பிறந்த நாள்னு வேற யாருக்கும் தெரியாது, அது பற்றி யாரும் அக்கறைப்படலை. அந்த வீட்டில் வேலைக்காரன் அவன் உங்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள்னு சொல்லி காலையில் அவர் எழுப்பி ஒரு மாலையை போடும்போது இவனை வேலைக்காரன்னு சொல்கிறதா விசுவாசக்காரன்னு சொல்கிறதா? அந்த ஜமீனில் பாகத்தை பிரிக்கும்போது இதை பாசம்ங்கிறதா இல்லை மோசம்ங்கிறதா? இவர் யாருக்காக பாடலை பாடி முடித்து விஷத்தை குடிச்சிட்டு உயிரை விட போகிற நேரத்தில் மணப்பெண் கோலத்தில் இருந்து அந்த கதாநாயகி ஓடி வர, சின்னதுரை அவசரப்பட்டாதீங்க நான் வந்துட்டேன், இவர் நீ வந்துட்ட நான் போய்கிட்டே இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? நீ மதுவத்தான குடிக்கூடாதுன்னு சொன்ன, விஷத்தை குடிக்கூடாதுன்னு சொல்லலையேன்னு சொல்ல இடம் புரிந்து வசனகர்த்தா எழுத்து. ஒன்றே ஒன்று மட்டும் உறுதி, நடிகர் திலகம் இந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கப் போகிறார். இதற்கு வசனகர்த்தா 99.9% நடிகர் திலகமாக அவர் மாற வேண்டும். படத்தை டைரக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர் 100% மாற முடியவில்லை என்றாலும் 90% மேலாவது டைரக்டரும் நடிகர் திலகம் தன்னை மாற்ற வேண்டும். கவியரசர் கண்ணதாசன் நடிகர் திலகம் நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கக்கூடிய இதுக்கு பாடல்கள் எப்படி இருக்க வேண்டும்? டி.எம். சௌந்தரராஜன் பாருங்க, சிவாஜி கணேசனுக்கு குரல் கொடுக்க வருகிறார். ஓப்பனிங்கில் ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கா? ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஏன் ஏன் ஏன். இதில் இந்த பாட்டு முடியும் போது மகாதேவன் எப்படி இந்த பாட்டை முடிக்கிறார்னா,
ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், பல எண்ணத்தில் நீந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். அதோட பாட்டு கட்டு. இப்போ டிஎம்எஸ் ஐடியா கொடுக்குறாரு மகாதேவனை பார்த்து, மாமா ஏன் 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 பாட்டு முடிக்கிறீங்க மாமா, நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? அப்படி வேண்டாம் மாமா, ஏன் ஏன் ஏன். அதுக்கு பிறகு நான் தானே பாட்டை பாடுறேன் சிவாஜிக்கு, அ ஆ ஆ ஆ டா 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 லா 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 ஓ ஓ ஓ ஓ அப்படி சொல்லி ஃப்ளாட் ஆயிடுற பாப்பான் இருக்காரு மகாதேவன். சவுந்தரராஜன் நல்லா இருக்கு ஐடியா, பாட்டப்பா நீங்கள் சொல்கிற பாணியிலே முடிச்சிடும்னு சொல்ல, இப்போ பாட்டு எப்படி முடியுது? ஏன் 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 அப்படியா முடியுது? ஏன் 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 ஆ ஆ ஆ ஆ டா 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 லா 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 ஓ ஓ ஓ ஓ. எப்படி டிஎம்எஸ்க்கு இந்த ஐடியா வந்தது? மாமா மகாதேவன் போட்டு கொடுத்த பெட்டு ஏன் 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 அதில் தானே முடியணும். டிஎம்எஸ்க்கு தெரியும் இந்த கேரக்டரை சிவாஜி பண்ணுறாரு, இந்த சிவாஜி பண்ணும்போது இந்த கேரக்டரை நம்ம இன்னும் எவ்வளோ உயர்வாக்கி கொடுக்கணும், நடிகர் திலகம் இந்த கேரக்டரை இன்னும் எவ்வளவு தாங்குவார் அப்படிங்கிறது டிஎம்எஸ்க்கு தெரியுது. அதனால தான் இதே பாட்டில் சிவாஜிங்கிறதுனால மகாதேவன் மெட்டு என்ன குறைச்சா போட்டிருக்காரு. இந்த பாட்டில் லேடி பாடும்போது கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா. இப்போ சிவாஜி பாடணும், மாமா மகாதேவன் சிவாஜிக்கு கூடிய கேரக்டர் எப்படி, இந்த கேரக்டர் எப்படி பண்ணுவார். அதனால் மெட்ட பாருங்க, கட்டழகானதோர் கற்பனை ராஜ்யம் கட்டி முடிந்ததடா அதில் கட்டில் அமைந்ததடா கொடும் சட்டங்கள் தர்மங்கள் ஏதும் இல்லை என்ப சக்கரம் சுற்றுதடா அதில் நான் சக்கரவர்த்தியடா. சிவாஜி நடிக்கிறாருன்னு மகாதேவனுக்கு தெரியுங்க, சிவாஜி நடிக்கிறாருன்னு டிஎம்எஸ்க்கு தெரியுங்க, சிவாஜி நடிக்கிறாருன்னு கண்ணதாசனுக்கு தெரியுங்க, சிவாஜி நடிக்கிறாருன்னு சிவாஜிக்கு தாங்க தெரியாது. சிவாஜிக்கு என்ன தெரியும்? அந்த கேரக்டருக்குள்ள விழுந்துட்டாருன்னா சிவாஜிக்கு சிவாஜியவே தெரியாது, அந்த கேரக்டருக்குள்ள விழுந்து கரைஞ்சிருவார். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். மெட்டு எப்படி போடுறாரு? இந்த இடத்துல சிவாஜி இந்த பாட்டுக்கு எப்படி நடிப்பார் என்று கற்பனை செய்து கொண்டு மெட்டு போடுறாரு. இரண்டு மனம் வேண்டும். சிவாஜி எப்படி நடிப்பார், அவருக்கு நாம் எப்படி பாடி கொடுக்க வேண்டும், டிஎம்எஸ் யோசிக்கிறாரு. இறைவனிடம் கேட்டேன் நினைத்து வாழ ஒன்று மறந்து வாழ ஒன்று, இரண்டு மனம் வேண்டும். டிஎம்எஸ் இருமுறாருங்க. சிவாஜி எப்படி இருமுவார்னு தெரிஞ்சு என்ன காம்பினேஷனுங்க. சிவாஜி இப்படித்தான் நடிப்பார், இப்படித்தான் பாட்டுக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று இவர் சிந்திக்கிறார். டிஎம்எஸ் அப்படி பாடி கொடுத்த பாடலை ஒரு முறைக்கு இருமுறை சிவாஜி போட்டு கேட்டுவிட்டு, ஆஹா இவர் நாம் நடிப்பதற்காக இப்படி உயிரை கொடுத்து பாடி கொடுத்திருக்கிறாரே, இதை நாம் எப்படி வெல்ல வேண்டும் என்று சிவாஜி அவர் கொடுக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன். இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன் சோகப்பாட்டு தானாங்க. சிவாஜி சோகமாத்தாரங்க நடிக்கிறாரு. இதை பார்த்து நம்ம எங்க தேட்டரில் கைதட்டுறோம். ஏன்னா அந்த காட்சியில் சிவாஜியை தாண்டி, சிவாஜி நடிக்கின்ற சோகத்தை தாண்டி, இந்த பாடலுடைய வெற்றியை தாண்டி, நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு, அந்த நடிப்பு என்கின்ற திறமை நம்மை கவ்வி இழுப்பதால், நம்ம இவற்றையெல்லாம் தாண்டி நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு திறமையை ரசிப்பதால், விரும்புவதால் நாம் உள்ளே இழுக்கப்பட்டு விடுகிறோம். அந்த காந்தமானது இந்த இரும்புகளை அப்படி ஈர்த்து கொள்கிறது. சிவாஜி நடிக்கிறார்னு தானங்க கேமரா ஆங்கிள் அப்படி வைக்கிறாங்க. வின்சென்ட் கேமராமேனுங்க
அப்படி கொஞ்சம் லோ ஆங்கிள் அப்படி வச்சு சிவாஜி அந்த ஈசி சேரில் உட்காந்து அந்த காலோட அந்த ஃப்ரேமில் என்ட்ராகி சிவாஜியோடைய முகமும் அப்படி குனியும். இப்போ தான் பாட்டு. இரண்டு மனம் வேண்டும் இறைவனிடம் கேட்டேன், அணு அணுவா அணு அணுவா. ரசித்து ரசித்து கேமரா பண்ணுறாங்க, சிவாஜி நடிக்கிறாரு. அணு அணுவா வசனம் திட்டுறாங்க, சிவாஜி நடிக்கிறாரு. அணு அணுவா கதையை திரைக்கதையை செதுக்குறாங்க, சிவாஜி நடிக்கிறாரு. அணு அணுவா மெட்டமைக்கிறாங்க, சிவாஜி நடிக்கிறாரு. அணு அணுவா பாட்டுக்கு வார்த்தையை குவிக்கிறார் கண்ணதாசன், சிவாஜி நடிக்கிறாரு. சிவாஜி நடிக்கிறாரு. சிவாஜி நடிக்கிறார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வசந்த மாளிகையில் நடிக்கக்கூடிய இந்த சிறப்பினை 100%னா நான் இப்போ 0.000001% தான் பேசியிருக்கேன். இதுக்கே எனக்கு இப்படி எமோஷன் ஆகுது, பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எமோஷன் ஆகுது. இன்னும் எவ்வளோ மிச்சம் கிடக்குது? இப்படி எத்தனை படங்கள், இப்படி எத்தனை கதாபாத்திரங்கள். அப்போ இப்படி சொல்லலாமா? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவருடைய நடிப்பு திறமை என்பது ஒரு பெரிய கடல். இல்லை இல்லை, ஒரு சமுத்திரம். இல்லை இல்லை, மகா சமுத்திரம். அது ஒரு இமயமலை, அது ஒரு மேருமலை. இல்லை இல்லை, அது ஒரு பெரிய அண்ட சராச்சரம். நடிகர் திலகம் நடிப்பு திறமைக்கு நீள அகலத்தை, உயரத்தை, ஆழத்தை கண்டவன் இல்லை, அளந்தவன் இல்லை. நடிகர் திலகத்தினுடைய நடிப்பு திறமைக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. உண்மைதானா? உண்மைதான் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றியுடன், தோழமையுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.